ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கண்டிப்பா டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. இருந்தாலும் நானும் சொல்றேன், திருச்செந்தூர் விலாக் தாங்க. சென்னையிலேருந்து திருச்செந்தூர் எப்படி போயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகிறதுக்கு என்னென்ன வழி நம்ம சென்னையிலேருந்து போகலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேங்க. எப்பவும் பெரியவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம நினைச்சா எல்லாம் முருகனை பார்க்க முடியாது, அந்த ஆண்டவன் நினைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மையாக தெரியல. இது வரைக்கும் நான் திருச்செந்தூர் வந்து நிறைய டைம் போயிருக்கேன். பட் ஆனால் இந்த டைம் நான் திருச்செந்தூர் போக நினச்சிப்போ நிறைய டைம் நான் டிக்கெட் வந்து தக்கலில் புக் பண்ண ட்ரை பண்ணி எனக்கு டிக்கெட் கிடைக்காம கடைசியாக நான் பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தேன். ஸோ நம்ம சென்னையிலேருந்து திருச்செந்தூர் ட்ரெயினில் எப்படி போகிறது, பஸ்ஸில் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒன் டேயில் நீங்கள் ஈஸியாக வந்து பட்ஜெட்டில் வந்து தங்கி சாமி பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழி எல்லாமே நான் சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகனோட அறுபடை வீட்டில் 2ஆம் படை வீடுங்க. இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, கடலோர பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரே ஒரு கோயில் இந்த கோயில் தான். மற்ற முருகன் கோயில் எல்லாமே வந்து மலை மேலே ஏறி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் திருச்செந்தூர் மட்டும்தான் நம்ம கீழே இறங்கி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். திருச்செந்தூர் கோயிலை பற்றி நிறைய வரலாறு, நிறைய இது இருக்கும். நீங்கள் கூகுளில் பார்த்தாலும் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அதெல்லாம் இதில் சொல்லி இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல. கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு திருச்செந்தூரை பற்றி அவங்களோட வரலாறு, சிறப்பு எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அங்கே எப்படி கோயில் உருவாச்சு என்னன்னு சொல்லி நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நானும் அதை சொல்ல விரும்பல. நம்ம சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போயிட்டு எப்படி வர்றதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு மொத்தமாக 2 வழி தாங்க போகலாம். ஒன்று ட்ரெயின், இன்னொன்று பஸ்ஸுங்க. நான் எப்பவுமே வந்து ட்ரெயின் தான் சூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் எனக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு டேரெக்டாக வந்து பஸ்ஸு தான் புக் பண்ணியிருந்தேன். நான் கரெக்டாக ஒரு 5 மணிக்கெலாம் கிளாம்பாக்கம் இருக்கிற மாதிரி போயிட்டேங்க. முக்கியமாக ஒன்று, இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணப்போ நிறைய ட்ராபேக்ஸ் சொன்னாங்க. பட் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து செட் ஆகிடுச்சிங்க. கரெக்டாக 5:30க்கு கிளம்ப வேண்டிய பஸ்ஸு ஒரு 6 மணிக்கு தாங்க எடுத்தாங்க. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கவர்மெண்ட் பஸ்ஸில் ஸ்லீப்பரில் வந்து புக் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் பர்த் மட்டும் புக் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம். திருச்செந்தூர் காலையில் சீக்கிரம் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் பர்த்தாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த பஸ்ஸில் புக் பண்ணேன். ஆனால் நான் நினச்ச மாதிரியே கரெக்டாக 5:30க்கு போக வேண்டிய பஸ்ஸு 2 hours லேட்டாக 7:45க்கு தாங்க போச்சு. மார்னிங்கே கொஞ்சம் இதனாலே டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, எப்பவும் கோயில் வாசல் வரைக்கும் போகிற பஸ் இன்றைக்கி திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டே இறக்கி விட்டாங்க. திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாப் எல்லாமே ரொம்ப பக்கம் தான். இந்த 2 பிளேஸில் இருந்து நீங்கள் கோயில் ரீச் ஆகிறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குங்க. ஒன்று ஆட்டோங்க. ஆட்டோவில் போனால் டைரெக்டாக கோயில் பக்கத்துலேயே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. செகண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில் வாசல் வரைக்கும் பஸ்ஸு போகும். 3வது நம்ம எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதாங்க நடந்தே போகிறது. திருச்செந்தூர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷமாக நான் போயிட்டு வரேங்க. ஆனால் இந்த 2025 இருக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்கவே இருக்காது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூரில் சாமி பார்க்கணும்னு போனால் மேக்ஸிமம் ஒரு 1/2 an hourலேயே சாமி பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்துடும். வீக் டேஸ்னால் இன்னும் சீக்கிரமாக போயிடலாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் போனாலே 2 to 3 hours வரைக்கும் ஆகுது. வீக்கெண்ட்ஸ்னால் 5 hours கூட தாண்டிடும். அந்த அளவுக்கு திருச்செந்தூர் இப்போ செம ட்ரெண்டுங்க. நம்ம திருச்செந்தூர் போயிட்டு நம்ம சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 3வது தாங்க. நம்ம நடந்தே தான் போயிருந்தோம். நான் எப்பயுமே திருச்செந்தூர் வந்து தனியாக போகிறேன்னா ரூம் எடுக்க மாட்டேங்க. நாங்கள் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டியோட நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ரூம் தான் நான் எப்பயுமே பார்ப்பேன். எனக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். திருச்செந்தூர் போனீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து இந்த லாக்கர் ஃபெசிலிட்டி அண்ட் குளிக்கிறதுக்கு ரூம்ஸும் சொல்லி எல்லாமே நிறைய பார்ப்பீங்க. நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு உங்ககிட்ட பட்ஜெட் இருந்தால் இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது, விருப்பப்படி எடுத்துக்கலாம். பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிக்கிறதுக்கு அண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்னா இங்கே நிறைய லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நான் மேக்ஸிமம் திருச்செந்தூர் வந்து தனியாக போனேன்னா இந்த லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். நான் இந்த இடத்துல நிறையா பார்த்துருக்கேன். ஏன்னா திருச்செந்தூர் வர மேக்ஸிமம் பீப்புள் ஃபேமிலியோட வரவங்க கூட இந்த சாய்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் எப்போதுமே ரெகுலராக ஸ்ரீ பாலாஜி ஸ்டே இந்த பிளேஸில் தாங்க ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் கூட இங்கே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இங்கே நிறைய ஸ்டேஸ் இருக்குங்க. இது ப்ரொமோஷன் இல்லை, நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது. ஸோ அதான் சொன்னேன். நம்ம இங்கே 150 rupees கொடுத்துட்டு நம்ம ஒரு லாக்கர் எடுத்துட்டோங்க. நம்ம பேக் அண்ட் திங்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே வச்சுட்டு கடலில் குளிக்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டேங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லைங்க திருச்செந்தூர். இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரெனோவேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் எப்பவுமே கடலுக்கு போகிற வழியில் நாங்கள் போயிட்டோம். பார்த்தா டேக் டைவர்ஷன் சொல்லிட்டாங்க. கடலுக்கு இப்போ போகிற வழி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் தாங்க இப்போ கடலுக்கு போகிற பாதையாக வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த வழியில தான் இப்போ புதுசாக கவர்மெண்ட் ஓப்பன் பண்ண விடுதி எல்லாமே இருக்குங்க. பேருக்கு தான் கவர்மெண்ட் ஸ்டேங்க, ஆனால் ப்ரைஸ் எல்லாமே ப்ரைவேட் ஸ்டேக்கு ஈக்குவலாக இருக்குது. திருச்செந்தூர் போகிற எல்லாருமே கடலில் குளிச்சுட்டு டைரெக்டாக வர்றது பார்த்தீங்கன்னா நாழிக்கிணறு தாங்க. இந்த நாழிக்கிணறு தண்ணி வந்து ஊற்று தண்ணின்னு சொல்லுவாங்க. அதாவது கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலுமே அந்த ஊற்று தண்ணி கடலோட இது இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனப்போ இந்த நாழிக்கிணறுல நான் கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் போவேன். அப்போ வந்து நம்ம ஊற்று தண்ணி, அதாவது நம்ம பூமி கடையிலேருந்து வர தண்ணியோட டேஸ்ட் இருந்துச்சுங்க. ஆனால்
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீல் இல்ல. கடல் தண்ணி மாரி தான் இருந்துச்சு. இப்ப நாழிக்கிணறு பக்கமும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போறதுனால, நாழிக்கிணறு தண்ணிய வந்து இங்க டேங்க்ல ஏத்தி அத வந்து நாழிக்கிணறு தண்ணி சொல்லி குடுத்துட்டு இருக்காங்க. நாழிக்கிணற பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒருத்தவங்களோட கருத்தும் மாறும். எப்பவுமே திருச்செந்தூர் வந்தா நாங்க காலையிலேயே சாமி பார்க்க போயிடுவோங்க. அதனால சீக்கிரமா கடல்ல குளிச்சுட்டு டைரக்ட்டா லாக்கர் ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நேரா சாமி பார்க்கலாம்னு போயிட்டோம். திருச்செந்தூர்ல சாமி பார்க்க மொத்தம் 2 வழி இருக்குங்க. ஒண்ணு பொது தரிசனம், 2வது பார்த்தீங்கன்னா ரூ. 100 ஸ்பெஷல் தரிசனம். இத தவிர்த்து சீனியர் சிட்டிசன், கை குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களுக்கு செப்பரேட் கியூ இருக்கு. இது எதுவுமே இல்லாம காசு நெறைய வச்சிருந்தீங்கன்னா விஐபி தரிசனம் கூட அங்க கிடைக்குங்க. பட் திருச்செந்தூர்ல இது அஃபிஷியலி எந்த விஐபி தரிசனமும் கிடையாது. எப்பவும் ₹100 கியூ ஸ்டார்ட் ஆகுற லைன்ல போய் நம்ம நின்னுட்டாங்க. பட் ஆனா அந்த கியூ போக போக உள்ள பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுற இடத்துக்கு போற வழி திருச்செந்தூர்ல இப்போ நெறைய இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போறதுனால நெறைய இடம் வந்து டேக் டைவர்ஷன். ₹100 டிக்கெட் கியூ வந்து இப்போ எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, கோயிலோட பேக் சைடு இதுக்கு முன்னாடி பொது தரிசனம் போன வழியில இப்போ வந்து ₹100 டிக்கெட் வந்து கியூ வந்து போயிட்டு இருக்குங்க. கொஞ்சம் கோவில வந்து சுத்தமா வச்சிருக்கலாங்க. ஏன் சொல்றேன்னா ₹100 டிக்கெட் லைன்ல போகும்போது நான் பார்த்த எல்லா இடத்துலயுமே சரியா சுத்தமே இல்லாம போற வழி எல்லாமே நெறைய இடத்துல வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்கா இருந்துச்சு. வெளிய மட்டும் இல்லங்க, கோயிலுக்கு உள்ள கூட நெறைய இடத்துல பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நெறைய இடத்துல இருந்துச்சுங்க. கோயில் சுத்தமா வச்சிருக்க வேண்டியது கோயில் நிர்வாகத்தோட ரொம்ப பெரிய கடமை. கோயில கொஞ்சம் இன்னும் கூட சுத்தமா வந்து இவங்க மெயின்டைன் பண்ணலாம். அதை வந்து கொஞ்சம் கூட இவங்க பண்ண மாட்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்களாகிய நம்மளோட கடமை கூடங்க கோயிலை சுத்தமா வச்சுக்கிறது நமக்கும் ஒரு கடமை இருக்குதுங்க. ஏன்னா இப்ப திருச்செந்தூர் வந்து முதல் மாதிரி கிடையாது. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க திருச்செந்தூர் போகும்போது உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நம்ம ஸ்பெஷல் தரிசனத்துல போனதுனால ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து சாமி பார்த்துட்டு வெளியில வந்துட்டாங்க. பொது தரிசன டோக்கன்ல போயிருந்தோம்னா இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா கூட ஆயிருக்கும். ஆனா நல்ல தரிசனங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாவே இருந்துச்சு சொல்லலாம். ஒரு வீக் டேஸ்ன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. முருகனை வந்து நல்லாவே தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஒரு நிம்மதியா வெளியில வந்துட்டோம். ஆக்சுவலா திருச்செந்தூர் எப்போ போனாலுமே நம்ம ஃபேமிலியோட போவோம். அதெல்லாம் வந்து விளாக் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஃபேமிலியை வச்சுட்டு விளாகும் பண்ண முடியாது. அதனாலே வந்து நான் திருச்செந்தூர் வரைக்கும் விளாக் பண்ணதே கிடையாது. ஆனா இந்த டைம் வந்து நம்ம திருச்செந்தூர் வந்து ஒரு விளாக் மாதிரி பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்பவே தோணுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட் வீடியோஸ் வந்து நிறைய பண்ணிட்டுருக்கோம். அதனால் 2 டேஸ் வந்து நம்ம திருச்செந்தூர்லேயே ஸ்டே பண்ணி ஃபுட் வீடியோஸும் எடுக்கணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி தாங்க போயிருந்தோம். அதே மாதிரி நம்ம 2 டேஸ் வந்து திருச்செந்தூரில் ஸ்டே பண்ணி ஃபுட் வீடியோஸுமே நிறைய எடுத்துருந்தோம். நம்ம ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், திருச்செந்தூர் ஃபுட் ரிவ்யூன்னு சொல்லி அது தனியாகவே நான் வந்து பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். டைம் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். திருச்செந்தூர் போனால் காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம்ன்ற மாதிரி இல்லாமல் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து நிறைய டைம் வந்து அன்னதானம் சாப்பிட்ருக்கேன். இந்த டைம் தான் என்னால் சாப்பிட முடியல. இன்னொரு கியூ இங்கே இருக்குங்க, நான் அதை சொல்ல மறந்துட்டேன். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், அது மட்டும் இல்லாமல் கை குழந்தை வச்சுருந்தீங்கன்னா இங்கே தனி ஒரு கியூ இருக்குங்க. சீனியர் சிட்டிசன் அவங்க கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வந்து போகிறாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது நீங்கள் கை குழந்தை வச்சுருந்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேருங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு மட்டும் ஒரு தனி கியூ இருக்குங்க. எப்போவுமே திருச்செந்தூர் வந்தால் காலையிலேயே சாமி பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்து ரிட்டர்ன் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து கிளம்புற மாதிரி தாங்க நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் வந்து டேரெக்டாக சென்னைக்கு ட்ரெயின் இருக்குங்க. ஆனால் நான் எப்பயுமே திருச்செந்தூர் வந்து டேரெக்ட் சென்னைக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணவே மாட்டேன். திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வந்து ட்ரெயின் கிளம்புங்க. அடுத்த நாள் காலையில் தாம்பரத்துக்கு வந்து 9:45க்கு அந்த ட்ரெயின் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மேக்ஸிமம் வந்து 10 ஆகிடுங்க. அதனால் எப்பயுமே வந்து ரிட்டர்ன் வந்து நான் திருச்செந்தூர் வந்து புக் பண்ணவே மாட்டேன். நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து திருநெல்வேலியிருந்து தாங்க புக் பண்ணுவேன். திருச்செந்தூர் வந்துட்டு திருச்செந்தூரில் நல்லா சாமி கும்பிட்டு நேராக ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு ஈவினிங் 4:30க்கு பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று கிளம்புவாங்க. அந்த ட்ரெயினை பிடிச்சி திருநெல்வேலிக்கு கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. திருநெல்வேலியிலேருந்து நைட்டு 8 மணிக்கு கிளம்புற நெல்லை எக்ஸ்பிரஸை பிடிச்சா மார்னிங் காலையில் 6 மணிக்கெல்லாம் நம்ம தாம்பரம் வந்துடலாம். நான் எப்பவுமே திருச்செந்தூர் வந்து தனியாக போயிட்டு வரேன்னா கண்டிப்பாக வந்து நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்பவே கன்வீனியபிளாக அந்த ஈஸியாகவும் இருக்கும். இந்த டைம் திருச்செந்தூர் நான் போனப்போ பார்த்தீங்கன்னா செம மழை வேறு இருந்துச்சு. அதனாலே வந்து வெளியில் வந்து இன்ட்ரோ எடுத்து வீடியோவே எடுக்க முடியல. அதனால மேக்ஸிமம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்றதை நான் நினச்சேன். திருச்செந்தூர் இப்போ முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சிங்க. எல்லாருமே வந்து திருச்செந்தூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்தளவுக்கு க்ரௌடு இருக்காது. எப்போ போனாலும் அவ்வளோ ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு வருவோம். பட் ஆனால் இந்த டைம் தான் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக வந்து சாமி பார்க்க முடியல. வீக்கெண்டில் போனாலுமே அவ்வளோ க்ரௌட் ஆகுது. திருச்செந்தூர் இப்போ வந்து செம ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. மேக்ஸிமம் சென்னையிலேருந்து நம்ம திருச்செந்தூர் போயிட்டு வர்றது எப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. நீங்கள் வந்து திருச்செந்தூர் கண்டிப்பாக இது மாதிரி போயிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் போகாமல் சென்னையிலேருந்து ரொம்ப நாளாக பிளான் போடுறீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய திருச்செந்தூர் பயணத்தை பற்றி உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் ஃபுட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் அப்பப்போ விளாக்ஸ் வீடியோஸ் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கேங்க. கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விளாக் வந்து தமிழ்நாட்டோட கிளீனஸ்ட் பீச் பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தாங்க.
உங்களுக்கு அந்த பீச் என்னன்னு சொல்லிட்டு ஐடியா இருந்ததுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.